நேபாளத்தில் இரண்டாவது நாளாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலையில் நிலநடுக்கத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 2500 தாண்டியுள்ளது. கடும் மழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்திலிருந்து இதுவரை 1300 இந்தியர்கள் மீட்கப்பட்டு தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். மலைகள் சூழ்ந்த நேபாள நாட்டில் நேற்று முன்தினம் மதியம் உருவான மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியதில் தலைநகர் காட்மாண்டு உட்பட பல இடங்களில் கட்டடங்கள் இடிந்து கடந்த 80 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. இடிபாடுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இடிபாடுகளிலிருந்து சடலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றன. நேபாளத்தில் 2 இந்தியர் உட்பட உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2500 தாண்டி உள்ளது. 5000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் இரண்டாவது நாளாக நேற்றும் ரிக்டர் அளவுகோலில் 6.7 அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமும் பின்னதிர்வுகளும் ஏற்பட்டன. இரவு மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. தொடர்ந்து கடும் மழை பெய்து வருவதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எவரெஸ்ட் மலைப்பகுதியில் பனிப்பாறைகள் சரிந்ததால் மலையேறும் வீரர்களும் முகாம்களும் பனியில் சிக்கி பலர் உயிரிழந்தனர். நிலைகுலைந்து போயிருக்கும் நேபாள நாட்டிற்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளன. நேபாள நிலநடுக்கத்தின் தொடர்ச்சியாக இந்தியாவில் பீகார், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளது. 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நேபாளத்தில் நேற்று மீண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் காரணமாக இந்தியாவிலும் உத்தரப்பிரதேசம், பீகார், டெல்லி, ஜார்க்கண்ட், ஒடிஷா உள்ளிட்ட பல மாநிலங்களில் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. எனினும் 30 வினாடிகள் வரை நீடித்த இந்த நில அதிர்வுகளால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இதனிடையே நிலநடுக்கத்தினால் பெரும் பேரழிவை சந்தித்துள்ள நேபாளத்தில் தவிக்கும் இந்தியர்களில் இதுவரை 1300 பேர் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் மீட்கப்பட்டு டெல்லி அழைத்து வரப்பட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து குழந்தையுடன் தமிழகம் திரும்பிய பெண் உயிர் தப்பி வந்தது அதிசயம் என தெரிவித்துள்ளார். Many buildings have come out, and it's not a good situation. We're just hoping that nothing else happens. Everybody's really scared because there've been so many aftershocks. So we're just scared that nothing more happens. இதனிடையே நேபாளத்தில் உள்ள இந்தியர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் தலைநகர் காட்மாண்டில் இந்திய தூதரகம் அவசர உதவி தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளது. 977511070521 9779851135141 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு இந்தியர்கள் பற்றிய விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்து அறிந்து கொள்ள வசதியாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 011241193460 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.